ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரதீப். ஆஃப்டர் லாங் கேப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன் கிடச்சிது. அண்ட் எனக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஹேண்டில் என்கொயரி. ஒரு என்கொயரி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ என்கொயரி ஹேண்டிலிங்கிறது வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு சொல்லுவேன் நான். ஸோ இது தெரியாமல் நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, ஃபாரின் விசிட் போய் பையர்ஸை போய் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கொயரினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்கொயரி மீன்ஸ் ஒரு சப்ளையர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பையருக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பையர் வந்து சப்ளையரை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கொயரி. இது வந்து அதுக்கப்புறம் பேசி உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லுவார் பையர். அப்போ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவார் ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில பீப்புள்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, லைக் இந்த மாதிரி துபாயிலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்ரீலங்காவிலேருந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னோன்னே ஃபஸ்ட் கொஸ்டின் நான் அவனுக்கு கேட்பேன், பேமெண்ட் டைம் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ கேட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க, இல்லை நேற்று தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் அதெல்லாம் பேசலை அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அது வந்து ஆர்டருங்கிற வேர்டை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வரைக்கும் அது வந்து என்கொயரி தான். நீங்கள் பேசுகிற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது பையர்கிட்ட. பேசி முடிச்சு எல்லாமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பையர் சரி நீங்கள் ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ தான் வந்து அது ஆர்டராகவே கன்வெர்ட் ஆகுது. அது வரைக்கும் அது வந்து ஆர்டரே கிடையாது, அது ஜஸ்ட் அண்ட் என்கொயரி. ஓகேயா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், இது ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஆர்டரை வந்து ஒரு என்கொயரி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத மெயினான மேட்ரு. ஸோ என்கொயரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 விதமாக என்கொயரி நான் பார்த்துருக்கேன். 2 விதமானு கிடையாது, நிறைய விதமாக வந்து பீப்புள் சொல்லுவாங்க. பட் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வே, இன்னொன்று இம்ப்ராப்பரான வே. ஸோ ப்ராப்பரான என்கொயரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டிஷர்ட் சப்ளையர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையர் வரான், ஒரு ஜென்யூனான பையர் வந்து என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு வரான். ஸோ அவனோட மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு என்கொயரி எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து 10,000 பீசஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் வேணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு கலர்ஸ்லையும் இவ்வளோ பீசஸ் இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் இவ்வளோ, காலர் இவ்வளோ, போலோ இவ்வளோ, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறம் ஜிஎஸ்எம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லி, ஈவன் எந்த போர்ட்டில் டெலிவரி கொடுக்கணும், என்னைக்கு டெலிவரி கொடுக்கணும், எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி ஒரே மெயிலில் எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இது ஈவெண்ட்டை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கான விஷயமே இருக்காது. அந்த பையர்கிட்ட வந்து எதுவுமே நீங்கள் கேட்குறதுக்கு வேலையே இருக்காது. நீங்கள் போய் உங்கள் சப்ளையர்கிட்ட பேசி அதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ப்ரைஸஸ் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொட்டேஷன் கொடுக்குறது மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்கொயரி. இது வந்து ரொம்ப ரேராக தான் இது மாதிரி வரும். செகண்ட் டைப் ஆஃப் என்கொயரி என்ன அப்படின்னா, ஐ நீட் டிஷர்ட் அப்படின்னு ஒரே லைனில் அவ்வளோதான் இருக்கும் மேட்ரு, வேறு எதுவுமே இருக்காது. அந்த மெயிலில் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு நம்பரோ வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றின எல்லா விஷயம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, இப்போ டிஷர்ட்டில் வந்து ஐ நீட் டிஷர்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ அந்த டிஷர்ட்டில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, டிஷர்ட்ஸோட சைஸஸ் தெரியணும், கலர்ஸ் தெரியணும், நம்பர் ஆஃப் பீசஸ் தெரியணும், அண்ட் ஜிஎஸ்எம் தெரியணும், எந்த போர்ட்டுக்கு டெலிவரி கொடுக்கணும்னு தெரியணும். ஸோ எல்லா விஷயத்தையும் என்னென்ன தெரியணுமோ எல்லாத்தையும் ஒரு கொஷின் மாதிரி ஒன்றா ரெடி பண்ணி, இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்கொயரிஸை இப்படி நீங்கள் ஒரே மெயிலில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அதை ஈஸியாக முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் ஒரு வாரமாக பேசிகிட்டு இருப்பீங்க. இது இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் மெயின்லி இந்த மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் மெயினாக இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து டிஷர்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, எனக்கு இப்போ டிஷர்ட்ஸ் நான் இப்போ பண்ணுறதில்ல. ஸோ டிஷர்ட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்கொயரிஸ் நிறையா வரும். யூஎஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ நீட் டிஷர்ட் அப்படின்னு ஜென்ரலாக ஜஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் வரும். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி என்கொயரி வந்தோடனே நான் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்ககிட்ட என்ன வேணும் எதுன்னு கேட்கவே மாட்டேன். போய் சப்ளையர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்திருக்கு சார், டிஷர்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார், தம்பி குவான்டிட்டி என்னென்னு கேளு தம்பி, அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் அவங்ககிட்ட போய் கேட்பேன் குவான்டிட்டி. அவர் 1000 பாரு, நான் இவர்கிட்ட வந்து 1000 சொன்னோன்னே குவான்டிட்டி மட்டும் இருக்குங்க என்ன பண்ணுறது, இதில் கலர் இருக்குது, அப்புறம் ஜிஎஸ்எம் இருக்குது, இவ்வளோ மேட்டர் இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு சொல்லு, அப்போ தான் கரெக்டான ப்ரைஸ் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட போய் பேசுவேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்தையும் வந்து இவர்கிட்ட பையர்கிட்ட கேட்டு சப்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பையர் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவனும் நம்மள மாதிரி தான், அவனும் ஒன்று தான் அனுப்பிட்டு இருக்கான், நம்மளும் ஒன்று தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் மேனுஃபேக்சர் அப்படி கிடையாது. நம்ம வந்து இதை மாதிரி ஒருத்தரையும் அவனை ஃபோன் அடித்து மேனுஃபேக்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணவே மாட்டாங்க.
ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மெயின் ஒர்க் ஆஸ் அ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கோம் அண்ட் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி பேசுகிறோம், அவ்வளோதான் ஒர்க்கு. ஆனால் மேனுஃபேக்சர் அப்படி கிடையாது. அவங்களுக்கு யூனிட் இருக்குது, லேபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெயின்லி வந்து இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பரான மெயில் வருது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லி ஒரே மெயிலில் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம், இந்த 2 விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏரியா வைஸ் எப்படி வந்து என்கொயரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏரியா மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் காண்டினென்ட் இருக்குது, அப்புறம் வெஸ்டர்ன் இருக்குது, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி வந்து ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் உங்களுக்கு தெரியும், சைனா இருக்குது, கொரியா, அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது. அண்ட் நம்மளை சுற்றி உள்ள ஏரியா ஏஷியா தான். அண்ட் மெயின்லி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா அண்ட் கல்ஃப் ஏரியா ஃபுல்லாக, சவுதி, துபாய் அந்த ஏரியா, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து வர என்கொயரிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவிலேருந்து வரதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரீஜன் வைஸ் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. இதில் சைனாலாம் விட்டுருங்க, சைனாலாம் வந்து ரொம்ப இந்தியன்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பண்ணுறது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். ஃபாரினர்ஸ் யாருமே அங்கே இம்போர்ட் பண்ணுறதே கிடையாது. டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் கல்ஃப் ஏரியாஸ், அப்புறம் நம்மளுக்கு ஸ்ரீலங்கா, இங்கே மால்தீவ்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் தான் இம்போர்ட். ஸோ மெயின்லி கேரளா பீப்புள்ஸ் அண்ட் நார்த் இந்தியன்ஸ், சில தமிழ் பீப்புள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து எந்த என்கொயரி வந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேமெண்ட் நம்ம பேசிடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஆளுங்க வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு ஆர்டருக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் முன்னாடியே கேஷை வாங்கிட்டு போகணுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் கேஷ் கொடுக்காமல் நம்ம வந்து எப்படி வாங்கலான்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ சேம் மென்டாலிட்டி தான் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டை பேசிடுங்க. பேமெண்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ்லேருந்து வந்தால் மட்டும் இதை பேசிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணி எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்படிலாம் பண்ண முடியாது, அட்வான்ஸ்லாம் பண்ண முடியாது, நீ எனக்கு 30 டேஸில் கிரெடிட்டில் கூட, இல்லை அப்படின்னா ஃபுல் கண்டெய்னர் அனுப்பிவிட்டு நான் இறக்கிட்டு பார்த்துட்டு காசு தரம்பாங்க. ஸோ டோட்டலி அது வந்து செம ரிஸ்க்கு, அது பண்ணவே பண்ணாதீங்க. அண்டு நம்ம பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே இப்படி தான் வரும் என்கொயரி. 95% வர என்கொயரி எல்லாமே கடைசியில் ஃபைனலி பேமெண்ட் டைம் இப்படி தான் பேசுவாங்க. அதனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டைம் பேசிடுங்க. பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து என்கொயரி வரப்போ ஒரு ஃபீல் இருக்கும், ஆகா என்கொயரி வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் இருக்கிறதா. ஈவன் எனக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு என்கொயரி வரும்போது செம்ம ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி என்கொயரி வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் எல்லாமே இப்படியே பேமெண்ட்டு இப்படியே தட்டி போகும்போது உங்களுக்கே ஒரு டென்ஷன் ஆகிடும், என்னடா அது இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறதுங்கிறது எக்ஸ்போர்ட்டில் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் மேனுஃபேக்சர் அப்பப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மாறும், அதை கேட்கணும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கேட்கணும், தென் வந்து லாஜிஸ்டிக்ஸில் போய்ட்டு இங்கேருந்து அனுப்புறதுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பீப்புள்ஸை கான்டாக்ட் பண்ணி கொட்டேஷன் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் போட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணுவீங்க, அவன் அசால்ட்டாக வந்து சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு போயிடுவான், எனக்கு கிரெடிட்டில் தான் வேணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே வந்து பேமெண்ட்டை பேசிவிட்டு அவன் ஓகேனா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லை பேமெண்ட் அவன் ஓகே இல்லையா நீ வேற ஆளாக பார்த்துக்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறது தான். நம்ம சுற்றி உள்ள கண்ட்ரீஸில் வர பையர்ஸை இப்படி தான் ஹேண்டில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொட்டேஷன் கொடுத்துட்ருக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். வெஸ்டர்ன் மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெர்மனி, யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரீஸுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்த் அமெரிக்கன் அண்டு கனடா இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து வர என்கொயரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டாக பேசவே வேணாம். மேக்ஸிமம் வந்து 90% நமக்கு ஃபேவர் தான் இருக்கும். மீதி 10% மட்டும்தான் மேபி அந்த 10% அங்கே உள்ள தமிழ் பீப்புள்ஸ்லாம் இருக்கலாம், நம்ம இந்தியன் பீப்புள்ஸாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து நான் சில யூரோப்பியன் என்கொயரிஸ்க்கு வந்து நான் எடுத்தோடனே பேமெண்ட் பேசியிருக்கேன். பேசினோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடு, பேமெண்ட்டை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காத, பேமெண்ட் நான் எவ்வளோ நாள் அட்வான்ஸாக போட்டுறேன், நீ குவாலிட்டியை ஒழுங்காக கரெக்டாக கொடுன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. ஸோ அதனால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து, ஏன்னா அங்கே கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட நீங்கள் பேசவே தேவையில்ல, பேமெண்ட் டைம் எப்படினாலும் நமக்கு ஃபேவராக தான் வரும். என்ன அட்வான்ஸ் பேமெண்ட் எதிர்பார்க்க முடியாது, பட் எல்சி கிடைக்கும்.
ஸோ வந்து எல்சி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வாங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கை விட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அது வேறு வீடியோஸில் பேசிப்போம், இது இந்த வீடியோஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும், யூரோப் அண்டு அமெரிக்கன் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே நீங்கள் பேமெண்ட் டைம் பேச தேவையில்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக பேசிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஏரியாவை சுற்றி வர என்கொயரிஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டில் இதை பேசிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இனிஷியலாக நீங்கள் கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுங்க, அப்போ தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாகவே பேமெண்ட் டைமாக பேசிடுங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் மேட்ரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் ரெடி பண்ணுறது, தென் பேமெண்ட் டைம் எப்படி பேசுகிறது, இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூன் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.